திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொடு நோய் தொடரினே மூனக்கடல் தொழு தெளிவேன். கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 6ஆம் நாள் 22/7/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய். அம்பாள் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், ராகு கால துர்கா பூஜை வழிபாடுகள் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுவதற்கு ஒரு சிறப்பு. இன்றைய தினம் சிவன் ஆலயங்களிலே சாயங்கால வேளையிலே நடைபெறுகின்ற பிரதோஷ விரத அனுஷ்டானம், பிரதோஷ கால பூஜை வழிபாடுகள். இந்த பிரதோஷ விரதம் சிவனாலயங்களிலே நந்தியம்பெருமானத்திலே விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தீபாராதனை நடைபெறுகின்ற பொழுது அந்த நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கும் நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வதும், அன்றைய தினத்திலே இந்த பிரதோஷ காலத்திலே ஆலயத்தை வழமை போல சுற்றி வருவதல்ல, நந்தியம்பெருமானத்தை ஆரம்பித்து கோமுகை வரை சென்று மீண்டும் நந்தியம்பெருமானத்தில் வந்து மீண்டும் கோமுகை, இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம். இவ்வாறான இந்த பிரதட்சணத்தை நாம் எதன் அடிப்படையிலே நாம் வழிபாடுகள் செய்கிறோம்? திருப்பாற்கடலை கடைகின்ற பொழுது, அமிர்தத்தை வேண்டி கடைந்த பொழுது, அங்கே ஆழகால விஷம் தோன்றிய பொழுது செய்வதறியாது தேவர்களும் அசுரர்களும் அங்கிமிங்குமாக ஓடுகின்றார்கள். அவ்வாறு அங்கிருந்து பலமாக ஓடுகின்ற பொழுது அங்கே ஆழகால விஷம் இருக்கிறது என்ற பயத்திலே மீண்டும் இடமாக வந்து சிவனிடத்திலே முறைப்பாடு செய்யப்பட்ட பொழுது இறைவன் அந்த ஆழகால விஷயத்தை தான் உண்ட காலம்தான் இந்த பிரதோஷ காலம். அந்த வழிபாட்டு முறையிலே தான் இங்கே பலமாகவும் சென்று இடமாகவும் திரும்பி வந்து இந்த பிரதட்சணம் அப்பிரதட்சணம் என்கின்ற வகையிலே சோமசூத்திர பிரதட்சணம் வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலும் இன்று ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமைகளே அம்பாள் ஆலயங்களில் நடைபெறுகின்ற விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள். இன்று ஆடி மாதத்தினுடைய 1வது செவ்வாய்க்கிழமை. ஒவ்வொரு ஆடி மாதத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமைகளும் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற இருக்கின்றது. அதேபோல் நாளை மறுநாள் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை. பிதர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள் தானங்கள் இவையெல்லாம் சிறப்பாக செய்கின்றதாகிய இந்த ஆடி அமாவாசை விரத அனுஷ்டானமும், அந்த விரதத்திலே அப்பா அம்மா இல்லாதவர்கள் விரதமிருந்து தர்ப்பணங்கள் செய்ய வேண்டியது மிக மிக அவசியமானதாகும்.
என்ற நல்ல சிந்தனையோடு இன்று ஆடிச்செவ்வாயிலே அம்பாளையும் வழிபாடு செய்து பிரதோஷ காலத்திலே சிவனையும் வழிபட்டு இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரு மகிழ்வு கொள்கின்றேன். எங்களுடைய மீட்பு வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட ஒரு தொடர்ச்சியான உறவு, அதனுடைய வரலாற்றிலே இறைவன் மீண்டும் மீண்டும் மக்களை சந்திப்பதற்காக அடியெடுத்து வருவதையும், மக்கள் அவருடைய இந்த அன்பையும் அவருடைய பாசத்தையும் அவருடைய நோக்கத்தையும் அறிந்து அந்த இறைவனோடு அவர்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி உறவாட விரும்புவதையும், ஆனால் பாதி வழியிலே அந்த உறவு துண்டிக்கப்படுவதும், மக்கள் வேறு தெய்வங்கள், போலி தெய்வங்கள் இப்படி அவர்கள் இறைவனிடமிருந்து பிரிந்து செல்வதையும், மீண்டும் மீண்டும் அந்த இறைவன் இவர்களோடு பேசுவதற்கும் அந்த உடன்படிக்கை உறவை வளர்ப்பதற்கும் முயற்சிகள் செய்வதையும் நாங்கள் இந்த மீட்பின் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இங்கு இறைவன் மக்கள் மத்தியில் இருந்தே மனிதர்களை தன்னுடைய பிரதிநிதிகளாக தெரிவு செய்கின்றார். அவர்கள் இறைவனால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்பதை மக்கள் கண்டுகொண்டு இனம் கண்டுகொள்வதற்கு அடையாளமாக அரும் அடையாளங்களை, அதாவது புதுமைகளை அல்லது வல்ல செயல்களை அவர்கள் செய்தார்கள். அவர்களுடைய வார்த்தையிலும் அவர்களுடைய செயலிலும் இந்த தெய்வீகம் கலந்திருந்ததை அவர்கள் கண்டு இந்த இறைவனிடம் அவர்கள் திரும்பி வருவதையும், இந்த இறைவனோடு அவர்கள் அன்பிலே ஒன்றித்திருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அதனால் இந்த இஸ்ராயேல் மக்கள் குறிப்பாக மோசே என்கின்ற இறைவாக்கினரை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் இந்த மோசேயினுடைய வழிநடத்துதலிலே அவர்கள் அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலை நாட்டுக்கு வழிநடத்தப்பட்டார்கள் என்றும், இந்த மோசே வழியாக இறைவன் தன்னுடைய வல்ல செயல்களை வெளிப்படுத்தினார் என்றும் அவர்கள் ஆழமாக நம்பினார்கள். ஆனால் இந்த இயேசு வந்த பொழுது அவரும் அரும் அடையாளங்களை செய்தார். ஆனால் பலர் இந்த இயேசுவினுடைய அரும் அடையாளங்களை அவர்கள் மேலோட்டமாக பார்த்தார்கள், அல்லது தவறாக புரிந்து கொண்டார்கள், அல்லது அவற்றிலே நம்பிக்கை வைக்க தவறினார்கள். இந்த அரும் அடையாளங்களை இயேசு புரிந்தது குறிப்பாக ஒரு பிறவி குருடனுக்கு அவர் பார்வை சக்தியை கொடுத்தார், அல்லது இறந்து போன லாசருக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். இவ்வாறு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட வல்லமை இயேசுவினுடைய ஆளுமையிலே புதைந்திருந்தது. அதை வெளிப்படுத்தினார். ஆனால் எல்லோரும் அதை கண்டு நம்பினார்கள் என்றல்ல, ஆனால் சிலர் நம்பினார்கள் என்றும் இந்த நற்செய்தி எங்களுக்கு கூறுகின்றது. நாங்கள் எந்த கட்சியிலே இருக்கின்றோம் என்பதுதான் இன்றைய கேள்வியாகும். இறைமகன் இயேசு உண்மையாகவே கடவுளுடைய திருமகன், எதிர்பார்க்கப்பட்ட மெசியா, அவர் சாவையும் கடந்து வெற்றி வீரராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கடவுளாக இருக்கின்றார் என்பதை நானும் நீங்களும் நம்புகின்றோமா? இன்னும் நாங்கள் ஏதோ இறைவன் எங்களுக்கு வல்ல செயல்கள் செய்தால்தான்,
எங்களுக்கு அரும் அடையாளங்களை காண்பித்தால்தான், எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு இறைவன் எங்களுடைய வாழ்விலே செயலாற்றுகின்றார் என்பதை நாங்கள் உணர்ந்தால்தான், ஏற்றுக்கொண்டால்தான் இந்த இறைமகன் இயேசுவை நாங்கள் நம்புவோம் என்று நிற்கின்றோமா? இந்த ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியின் காலத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்வில் இறைவன் செய்கின்ற அரும் அடையாளங்களை, அரும் பெரும் வல்ல செயல்களை நாங்கள் நினைவு கூறுவோம். எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு இந்த இயேசுவிலே என்னுடைய வாழ்வை நான் ஊன்றி இருக்கின்றேன், இந்த இயேசுவுக்கு நெருக்கமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனாலே தான் என்னுடைய வாழ்விலே நான் இத்தகைய அரும் அடையாளங்களை, புதுமைகளை அனுபவித்திருக்கின்றேன் என்று நான் இன்று சாட்சியம் கூற முடியுமா? என்னுடைய சக்தியும் வல்லமையும் என்னுடைய கெட்டித்தனமும் மட்டுமல்ல, மாறாக என்னுடைய சூழ்ச்சிதரமான, என்னுடைய தந்திரமான, என்னுடைய குறுகிய மனப்பான்மையோடு நான் செய்து கொண்ட தவறான முயற்சிகளினாலே வெற்றிகளை கண்டுவிட்டேன் என்று இருமாப்பு கொள்வதல்ல. மாறாக அனைத்தும் இறைவனுடைய கரங்களிலே இருந்து நான் அனுபவித்திருக்கின்றேன். இந்த இறைவனுடைய வல்ல செயல்களை என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே நான் சந்தித்திருக்கின்றேன், ஏராளமாக அனுபவித்திருக்கின்றேன். எல்லாமே கடவுள் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறைவனுடைய கரம் பிடித்து நான் சென்று கொண்டிருக்கின்றேன் என்று இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தி சான்று பகர்வோமா? அத்தகைய வாழ்வுக்காக இறைவனிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கிரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு செல்வங்களை தந்திருக்கிறான். அந்த சொத்து செல்வங்களில் பணமும் மிக முக்கிய ஆதிக்கத்தை எம் மத்தியிலே செலுத்தி கொண்டிருக்கிறது. பணம் உள்ளவர்கள் பணம் இல்லாத ஏழைகளுக்கு அதனை பகிர்ந்தளிப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தேவைகளுக்காக மனிதர்கள் கடன் வாங்கக்கூடியவர்களாகவும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடன் என்பது அது பாரியதோர் பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. இதனை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. தேவைகளுக்காக, ஆகுமான தேவைகளுக்காக, கல்விக்காக, வியாபார நடவடிக்கைகளுக்காக, வீட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்காக, இப்படியாக போதுமான வசதி இல்லாத நேரத்தில் கடன் வாங்குவதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. பணத்தினால் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி இந்த பணத்தின் மூலமாகவே செய்ய முடியும். இந்த பணத்தை இன்னும் ஒருவரிடத்தில் நாம் கடனாக வாங்குகிற நேரத்தில் அந்த கடனின் மூலமாக எங்களுக்கு மத்தியில் இருக்கிற நட்பு, எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகவாசம் கெட்டுவிடக்கூடாது. எங்களுடைய நட்புக்கு பகரமாக, எங்களுடைய நட்புக்கு கெடுதியாக, எதிராக இந்த கடன் விரோதியாக எந்த விதத்திலும் அமைந்து விடக்கூடாது. கடனோடு வாழக்கூடியவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். இறைவா, கடனாளியாக என்னை வாழ வைத்து கடனாளியாக என்னை மரணிக்க செய்து விடாதே. ஏனென்றால் மரணித்ததற்கு பிறகு எம்முடைய கடனை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? சமூகத்திலே இன்று பல மக்கள் கடனாளிகளாக மரணித்து விட்டார்கள். ஆனால் அவருடைய கடன்களை தீர்ப்பதற்கு அவருடைய பிள்ளைகள் முன்வராத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கடனை பற்றி இஸ்லாம் அதிகமாகவே சொல்லியிருக்கிறது. கடனாளிகள் உலகத்தில் கண்ணியமாக வாழ வேண்டும், அவர்கள் கண்ணியமாக மரணிக்க வேண்டும். எதை போல தெரியுமா? கடனாளியாக மரணித்தால் அவன் சொர்க்கம் நுழைவதற்கு கூட அந்த கடன் ஒரு திரையாக, தடையாக அமைந்து விடும் என்பதனை பின்வரும் ஒரு நபிமொழி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு நாள் பொழுது ஒரு மனிதன் மரணித்து விட்டார். அவருடைய கடமைகளை செய்வதற்காக பள்ளியில் கொண்டு போய் அவருடைய ஜனாசா, அந்த பூத உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. நபியவர்கள் அந்த ஜனாசா தொழுகையை நடாத்துவதற்காக முன்வந்து நிற்கிறார்கள். வளமையாக நபியவர்கள் மரணித்த மனிதனுடைய
கடைசி தொழுகையை தொழுவிப்பதற்கு முன்னால் அருமை தோழர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த மரணித்த மனிதன் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா, இவர் கடனாளியா என்ற ஒரு கேள்வியை வழமையாக கேட்பார்கள். அன்றொரு நாள் இப்படியாக இந்த கேள்வியை கேட்ட நேரத்தில் அந்த சபையில் இருந்த ஒரு நபித்தோழர் எழுந்து நின்று சொன்னார், நபியே நாயகமே, இவர் எனக்கு 3 தங்க காசுகள் கடனாக தர வேண்டும், என்னிடத்திலே வாங்கினார், அவர் திரும்ப தராமலேயே மரணித்து விட்டார் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியாக இருந்தால் இந்த தோழருக்கு நீங்களே தொழுவித்து கொள்ளுங்கள், என்னால் தொழுவிக்க முடியாது என்று நபி அவர்கள் தொழுகை நடாத்துவதற்கு தயார் நிலையில் இருந்த நிலையில் அந்த இடத்திலே இருந்து நகர்ந்து விடுகிறார்கள். ஒரு கடனாளிக்காக எனக்கு நின்று தொழுவிக்க முடியாது, ஏனென்றால் கடனாளி அந்த கடனை கொடுக்கின்ற வரைக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்ன நபி அவர்கள். அந்த சபையில் இருந்த இன்னும் ஒரு நபித்தோழர் கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய 3 தங்க காசுகளுடைய கடனுக்கும் நான் பொறுப்பாகி இருக்கிறேன், நானே அவர் சார்பாக அந்த கடன்களை நிறைவேற்றி விடுகிறேன் என்று பொறுப்பேற்ற போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த மனிதனுடைய கடைசி ஜனாசா தொழுகையை தொழுவித்து அவருக்காக பிரார்த்தித்து அந்த மண்ணறைக்கு கொண்டு போய் அவரை நல்லடக்கம் செய்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எத்தனை கடனாளிகள் கடனோடு மரணிக்கக்கூடிய வாழ்க்கை, கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பும் சுகமும் கடனை கொடுக்கின்ற நேரத்தில் இல்லாத நிலையை இன்று சமூகத்தில் அலட்சியவாதி தன்மையை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எம்மை இந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் ஒருவர் மற்றவரிடத்திலே கடனாளியாக வாழ்வதை தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய சீமான் தனம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் எப்போதும் பிரார்த்திக்க வேண்டும், இறைவா போதுமென்ற மனப்பாங்கையும் எங்களுடைய செல்வத்திலே அல்லாஹ் அபிவிருத்தியை தருவாயாக. ஏழ்மையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டும் ஏழ்மையை கொண்டும் எங்களை சோதித்தியா அல்லாஹ் கடனாளியாக எங்களை வாழ வைத்து கடனாளியாக மரணிக்கச் செய்து விடாது என்று இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதே நேரத்தில் செல்வமும் செல்வாக்கும் எங்களிடத்தில் அதிகமாக போதுமான தன்மை இருக்கும் என்றால் கடனை திரும்ப கொடுப்பதற்கு வசதி இல்லாத மனிதர்களுடைய கடன்களை நாம் மன்னித்து விட வேண்டும். ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார், சொன்னார், நபியே நாயகமே, கடனாளிகளை நான் மன்னித்து விட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் உன்னை மன்னித்து உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொன்னார்கள். ஆக கடனாளிகளை நாம் மன்னிப்பதும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற அழகிய நற்குணங்களாகும். எல்லாம் வல்ல அல்லாஹின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.